ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து நிறையா எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஈவினிங் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா காலையிலேருந்து ஸ்டில்லு வெங்கட் பிரபு அவர்களோட இன்டர்வியூன்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட அஜித் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது மங்காத்தா முடிஞ்ச உடனே அஜித் அவர்கள் தளபதியோட நீ ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கமிட் ஆகியிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லும்போது இத்தனை வருஷமா இதானே சொல்லிட்டு இருந்தா, சூப்பர் அருமையா பண்ணுன்னு சொன்னாரு. தென் சில நாட்களுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்போ நான் அவரை பார்க்க போறேன்னு தளபதி அவர்கள்கிட்ட சொல்லிட்டு போன உடனே ஃபோன் போட்டு கொடுங்கன்னு சொன்னாரு. ஸோ நானும் ஃபோன் போட்டு கொடுத்தேன். உடனே ரெண்டு பேருமே ரொம்ப அழகா சந்தோஷமாங்கிற நட்போட பேசிக்கிட்டாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஆரம்பிக்கும் போதே மங்காத்தாவை விட 100 மடங்கு பயங்கரமா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அஜித் அவர்கள் சொன்னாரு. ஸோ அப்படிலாம் சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். அண்ட் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கிறத நான் அப்பதான் பார்த்தேன். அண்ட் மங்காத்தாவை விட 100 மடங்கு பயங்கரமா பண்ணுன்னு சொன்னதை நான் நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு நான் எத்தனை மடங்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வெறித்தனமான கான்ஃபிடென்ஸோட ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் சினிமாவில் தளபதிக்கு ஒரு பக்காவான ஃபேர்வெலாக இருக்கும். படம் தளபதிக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. விருதுகளோட எனக்கு இதுதான் முக்கியம். அண்ட் தளபதி அரசியலுக்கு போகிறத பற்றி கேட்டதுக்கு இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகர் அரசியலுக்கு போகிறாரு அப்படின்றது சரித்திரத்தில் இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டும் போயிட்டு வயது ஆனதுக்கு அப்புறம் தான் போவாங்க. அண்ட் நானே கேட்டேன் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு போலாமேன்னு. பட் அதுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் பண்ணாரு. தளபதி கேட்ட எவ்வளோ சம்பளம் வேணா கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய இயக்குனர்கள் தளபதியை வச்சு இயக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சினிமாவில் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கை அப்படியே விட்டுட்டு போறாருன்னா அவருக்கு மக்கள் பணி மேலே பயங்கரமாக ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மேலே இவ்வளவா கான்ஃபிடென்ஸாக இருக்காரு. ஏன்னா மங்காத்தாவை விட 100 மடங்கு பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு அவரு நம்புறாரு. நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் மங்காத்தா அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா பயங்கர சந்தோஷம் தான். ஸோ ட்ரைலர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வேற லெவல் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.